Praise the Lord. Myself Austina Pavitra. நான் கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். 2 இயர்ஸாக நான் இந்த அன்பரின் பாதத்தில் நான் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஹோப்லெஸ்ஸாக தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். எங்கள் மம்மி தான் ஹோப் கொடுத்தாங்க. நான் வரும்போது எனக்கு ஜாபுக்காக அங்கிள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்து இன்டர்வியூவில் 3 ரவுண்டும் நான் செலக்ட் ஆகிட்டு என் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களாம் செலக்ட் ஆகலாம். ஆனால் நான் ஆண்டவர் வந்து என்னை செலக்ட் பண்ண கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆண்டவர் அங்கே வந்து எனக்கு எல்லாத்தையுமே தடை இல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் முடித்து ஏர்போர்ட்டில் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிளுக்கு ரொம்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஷாலி. நான் வந்து 2 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர் ஒரு நாள் வந்து எனக்கு வந்து கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம், எனக்கு வேலை இழக்கிற சூழ்நிலை. அப்போது ஆண்டவர் வந்து அங்கிள் மூலமாக பேசினாங்க, உன் ஸ்நானத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அங்கிள் சொன்ன ப்ரேயரை நம்பி நான் போனேன். அதே மாதிரி அந்த கம்பெனியில் வேறு ப்ராஜெக்ட் இருக்குது, நாங்கள் உங்களை ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார். அப்புறம் நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கடைசி லெவல் வரைக்கும் வருவேன். அதுக்கப்புறம் எனக்கு சேலரி டிஸ்கஷனில் போயிடும். அப்போது ஆண்டவரே இதே சேலரியில் எனக்கு நான் கேட்குற சேலரியில் எனக்கு ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் வேலை கொடுத்தீங்கன்னா நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாளில் வந்து சாட்சி சொல்கிறேன்னு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஆண்டவர் வந்து எனக்கு 100% ஹைக்கில் பெங்களூரில் ஒரு நல்ல ஜாப் எம்என்சி கம்பெனியில் வேலை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இன்றைக்கு பரலோகம் திட்டம் போட்டு வந்திருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகினபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே உன்னிலே வீட்டில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவருக்கு எதிராய் நிற்கிறார்களோ, வசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்களோ, மனம்போன போக்கில் வாழ்கிறார்களோ, அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க இயேசு வல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை திருத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தீங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நிறைய பேரை வச்சு பேசி பார்த்தீங்க, பிரச்சனை பெருசாச்சே தவிர பிரச்சனை குறைஞ்ச பாடில்லை. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். இன்னும் இயேசு இடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய புருஷனிடத்தில் இந்த மாற்றம் வேணும், என் மனைவி இடத்துல இந்த மாற்றம் வேணும், என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த மாற்றம் வேணும், என்னுடைய மனைவி ரொம்ப எதிர்த்து பேசுகிறேன், அதனால எனக்கு கோபம் வருது. அவருடைய நாவின் வார்த்தைகளை ஆண்டவர் பொறுப்பெடுக்கணும். நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பிசாசானவன் என்னுடைய மனைவியுடைய வாயில் உட்கார்ந்து என்னை வெறுப்பேற்றி எதிர்த்து பேசி ஆர்கியூ பண்ணி கடைசி அது சண்டையில் முடிஞ்சு அடியில் போய் முடியுது ஆண்டவர். அதனால் இன்றைக்கி என்னுடைய மனைவியுடைய நாவின் பிரதிஷ்டை காத்துக்க உதவி செய்யுங்க. நல்ல மனைவி. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டில் சமாதானத்தை கெடுக்கிறது, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இல்லைன்னாச்சுன்னா உங்களுடைய புருஷன் மனம் போன போக்கில் பொறுப்பு இல்லாமல் சுற்றுறாரு, வேலைக்கு போகிறதில்ல, வேலை செய்து கொண்டு வந்து வைக்கிற பணத்தையும் எடுத்துகிட்டு போய் சீட்டாடுறாரு, தண்ணி அடிக்க போகிறாரு, அதை கொண்டு போய் தகாத வழியில் செலவு பண்ணுறாரு, தகாத உறவில் இருக்காரா, அங்கங்கேயே போய் சொல்லி உன் புருஷனை கேவலப்படுத்தாத. அங்கே போய் அக்காட்ட சொல்கிறது, அண்ணங்கிட்ட சொல்கிறது, சர்ச்சில் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது. நாளைக்கு அவர் திருந்தினதுக்கு பிறகு அவங்க அந்த கண்ணோட்டத்தில் அவரை பார்த்துருவாங்க. ஞானம் உள்ளவர்களாக இருங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியது இயேசுவிடத்தில். சில காரியங்கள் இருக்கிறது, குடும்பத்தில் உள்ள காரியத்தை எங்கேயும் போய் நீங்களே கேவலப்படுத்தி திரிஞ்சிங்கன்னா நாளைக்கு பின்ன அது எல்லாத்தையும் அவங்க 10 பேரிடத்துல போய் சொல்லுவாங்க.
நீங்கள் என்னமோ அவர்களிடத்தில் அனுதாபம் தேடி நீங்கள் சொல்லலை, ஆனால் அவர்கள் அனுதாபத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, அநேகர் இடத்துல போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும். ஒரு நாள் உங்கள் வீட்டு கதையை போய் வெளியே போய் தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவங்க போய் உங்களுடைய புருஷன் தண்ணி அடிக்க போகும்போது கப்பை வாங்குவாங்களா என்ன? இல்லைன்னா உங்களுடைய புருஷன் போய் சீட்டாட்ட இடத்த தேடி பிடிச்சி சீட்டை கையிலேருந்து பிடுங்குவாங்களா என்ன? அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் சொன்னீங்கன்னா அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய நடக்கையை தாறுமாறாக்கி திருப்பி வீட்டுக்கு கொண்டு வருவார். இல்லைன்னா போகிற இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதித்து அன்றைக்கு போகக்கூடாத அளவுக்கு திருப்பி கொண்டு வந்துடுவார். இல்லைன்னா அவருடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுவார். அவர் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர். அவ்வளோ முரட்டாட்டமாக அப்பாட்ட சண்டை போட்டுட்டு போனால் இளைய குமாரன் பயங்கரமாக போராடி சண்டை போட்டு அவங்க அப்பாவால் முடியாத கட்டத்தில் தான் சொத்தை பிரித்து கொடுத்தான். வேதத்தில் நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்க. சும்மா ஒன்றும் கேட்ட ஒன்றை கொடுக்கல. ஒரு அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு வாலிப மகன் கெட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு எப்படி சொத்தை பிரித்து கொடுப்பாரு? பிரித்து கொடுக்க மாட்டார். அப்படி பிரித்து கொடுத்தாருன்னா அவ்வளவு போராட்டம் போராடி இருக்கிறான். இல்லைன்னா நான் செத்துருவேன்னு பயமுறுத்தி இருக்கலாம், மிரட்டி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். அவங்க அப்பா அதையும் தாண்டி கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருந்திருக்கணும். அவ்வளவு முரட்டாட்டம் உள்ள ஒரு மகன் தான் அந்த தகப்பனுடைய இளைய மகன். அவன் அந்த சொத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான். எல்லாம் வேசிகளிடத்தில் கொண்டு போய் வேஸ்ட் பண்ணான். எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் நண்பர்கள் ஓடி விட்டார்கள். ஆண்டவர் உணர்வடைய வைத்தார். பன்றிகளுக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல, தவிடு கூட கிடைக்கல. ரொம்ப வயிற்று பசியோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய இருதயத்திலே தகப்பன் வீட்டை ஞாபகப்படுத்தினார். அதான் உண்மை. அவன் யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் இலவசமாக எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமான் என் தகப்பன், எவ்வளவு நல்ல அப்பா. இந்த அப்பாவுடைய அன்பை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன், இவ்வளவு கேவலமாக என்னுடைய புத்தி மாறிடுச்சேன்னு சொல்லி தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறார். அவனுடைய இருதயத்தை திருப்பினார். அப்போ கூட அவன் வேற மாதிரி யோசிக்க ஆண்டவர் அனுமதிக்கல. ஐயோ, இதுக்கு மேலே எங்கள் அப்பாட்ட போனால் எந்த மூஞ்சோட போகிறது, அதுக்கு மேலே செத்து போயிடலான்னு சொல்லி அவன் தற்கொலைக்கு போகவில்லை. அதுதான் ஆண்டவருடைய செய்கை. ஆண்டவர் செய்தால் அந்த தீமையின் மத்தியில் ஒரு நன்மை நடக்கும். ஆண்டவருடைய இருதயத்தை திருப்பிட்டு அவங்க அப்பாவுடைய அன்பை சொல்லுகிறார். என் தகப்பன் வீட்டிற்கு நான் போகிறேன். எங்கள் அப்பாட்ட போய் இனி நான் உங்கள் பிள்ளை இல்லைன்னு சாஸ்திராங்கமாக விழுந்து உங்கள் வேலைக்காரங்களில் ஒருவனா என்னை வச்சுக்கோங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவிடத்தில் நான் கேட்க போகிறேன் என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுத்து தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போனான். ஆனால் இந்த தகப்பன் சொத்தை பிரித்து கொடுத்தாரே தவிர அவருடைய எண்ணங்கள், யோசனைகள், அவருடைய மனசு எல்லாமே தன்னுடைய பிள்ளையை சுற்றி சுற்றி வருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய தகாத செயலை கண்ட அநேக பெற்றோர்கள் வேற வழி இல்லாமல் அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டீங்க, வேற வழி இல்லாமல் சொத்தை எழுதி கொடுத்துருக்கலாம், பரவாயில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இருதயம் இப்பொழுதும் உன் பிள்ளைக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, வேற வழி இல்லாமல் நான் கொடுத்துட்டேன், வேற வழி இல்லாமல் இந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், எவ்வளோ சொல்லியும் கேட்கல, வேற வழி இல்லாமல் இந்த பையனை என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ மிரட்டுனா, ஆனாலும் ஆண்டவரே அவள் அவ்வளவு ஆசைப்பட்டு போயிருக்க, அவள் நல்லா வாழட்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு இருதயம் அவங்கள சுற்றி சுற்றி வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் திட்டுவீங்க, ஆனால் பிள்ளைகளுடைய மறைவில் அந்த பிள்ளைகளை தான் உங்கள் மனசு சுற்றி சுற்றி வரும். அன்றைக்கி அந்த தகப்பனுடைய இருதயம் அப்படித்தான் அந்த இளைய குமாரனை சுற்றி சுற்றி வந்தது. என்ன நடந்தது தெரியுமா? அவன் போன வழியே பார்த்துட்டு இருக்கிறான். எந்த வாசல் வழியாக வெளியேறினானோ சொத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் பெரிய சண்டை போட்டு வீட்டையே அமர்கலமாக்கிட்டு வீட்டையே ரணகணமாக்கிட்டு போன அந்த பிள்ளையை தகப்பன் நினைத்து கொண்டிருக்க. அதான் தகப்பனுடைய அன்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தாய் 10 மாதம் அந்த பிள்ளையை கருவில் சுமந்து 10 மாதம் அந்த பிள்ளைக்காக தியாகம் பண்ணுகிறாள். அவள் விரும்பின பொருட்களை அவளால் சாப்பிட முடியாது, நினைச்ச நேரம் வெளியே போக முடியாது, காலையில் தலை சுத்தம், வாந்தி வரும், நிறைய கஷ்டம், நினைச்சபடி திரும்பி படுக்க முடியாது, திரும்பி படுக்கணும்னா எழும்பி நேரம் இது பண்ணிட்டு படுக்கணும், நிறைய கஷ்டங்கள் 10 மாதம் அனுபவிக்கிறாள். 10ஆவது மாதம் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து முதல்ல அந்த பிள்ளையை யார்கிட்ட கொடுப்பாங்க தெரியுமா? அப்பா எங்கே நிற்கிறாருன்னு கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில் வெளியவே நிற்பார், லேபர் வார்டுக்கு வெளியே நிற்பார். எப்போ எனக்கு ஒரு சந்ததி கிடைக்கன்னு அப்பன் கையில் கொடுத்துருவாங்க. முதல்ல அந்த பிள்ளையை அப்பா இருந்தால் அப்பா கையில் தான் கொடுப்பாங்க. அவங்க இல்லைன்னா தான் பாட்டியோ தாத்தாவோ யார் இருக்காங்க அவங்க கையில் கொடுப்பாங்க.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு அந்த பிறந்த குழந்தை 10 மாச குழந்தைய கையில ஏந்துகிற தகப்பன் அந்த பிள்ளையுடைய கடைசி காலம் வரைக்கும் பிள்ளைக்காக வாழ்கிறான். அந்த பிள்ளையை தோளின் மேல சுமக்கிறது போல பிள்ளையையும் சுமக்கிறான், பிள்ளைகளுடைய தேவைகளையும் சுமக்கிறான், பிள்ளைகளுடைய மன கஷ்டங்களையும் சுமக்கிறவன் தான் தகப்பன். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோள் மேல சுமந்துட்டு அலைகிறது போல நீங்கள் போகிற வருகிற வழிகளில் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வருகிறதை காண்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சிலர் சொல்லுவாங்க, பெத்த எனக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். உண்மைதான். ஆனால் 10 மாதம் சுமந்த உனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்றால், அந்த பிள்ளையை பல வருஷமாக வளர்த்து ஆளாக்கி தன்னுடைய எல்லா சம்பாத்தியத்தை அந்த பிள்ளையின் மேலே போடுகிற தகப்பனுக்கு எவ்வளவு வலி இருக்கும் என்பதை இன்றைக்கு நிறைய ஸ்திரீகளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. தன் பிள்ளைக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா ஓடா தேஞ்சு போறான். கடந்த நாட்கள்ல ஒரு தாயும் தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு கூட்டங்களுக்கு வந்தாங்க. ரெகுலரா அந்த தகப்பன் வருவா. அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏமா இன்னைக்கு உங்க அப்பா வரல கூட்டத்துக்கு? அவ சொன்னா, அங்கிள் நான் இப்ப +2 முடிச்சிட்டு காலேஜ் போயிட்டேன். எங்க அப்பா ஏற்கனவே செக்யூரிட்டியா இருந்து வேலை செய்து வருகிற அந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு என்ன ஃபீஸ் கட்ட முடியாது, தங்கச்சி வேற இருக்கிறா, அதனால பகல்ல செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு, நைட்டு ஆட்டோ எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறாரு, நைட்டும் பகலுமா எங்க அப்பா எனக்காக ஓடுறார். அவர் பகல் மட்டும் வேலை செய்தா என்னை படிக்க வைக்க முடியாது. நான் நல்ல காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ கவலைப்படாத மகளே, நீ காலேஜுக்கு போ, அப்பா நைட் ஊட்டி பார்த்தாவது உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டும் பகலுமா எங்க அப்பா எனக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எனக்காக உழைக்கிறார். அவர் தூங்குகிறதில்லை. இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இளைய குமாரனுடைய தகப்பன் அப்படியே அந்த போன அந்த வழியை பார்த்துக்கிட்டே இருந்தான். தகப்பனுடைய இருதயத்தை மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு நாள் தான் இவன் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பான். இன்றைக்கு எந்த பிள்ளைக்காக நீ பல நாளாக அழுது கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு உனக்காக உன் பிள்ளை இருக்கிற இடத்துல என் ஆண்டவர் பேசுவார். உன் பிள்ளையுடைய அவன் போன அந்த வழியை நீ பார்த்துட்டு இருக்கலாம். என் பிள்ளைகிட்ட இருந்து ஒரு போன் வராதா, என் பிள்ளை ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டானா என்று சொல்லி அநேக நாட்கள் நீ காத்திருந்தா. இன்றைக்கு வெளியே போ, பல நாட்களாய் பேசாத உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் கண்டிப்பாக உன்னிடத்துல பேசுவார்கள். அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தான், அவ்வளவுதான், தகப்பன் ஓடி போய் கட்டி அணைச்சி அவனை வேலைக்காரனா ஏத்துக்கல, சொந்த பிள்ளையா ஏத்துக்கிட்டு திருப்பி இப்போ நகை எடுத்து போடுறாரு, மோதிரம் போடுறாரு, காலுக்கு செருப்பு போடுறாரு, புதிய ட்ரெஸ்ஸை போட்டு அடிடா கன்று என்று சொல்ல ஆட்ட அடிச்சு அழகா விழா கொண்டாடுங்க என்று சொல்றார். அதுதான் தகப்பனுடைய அன்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன் பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவனாக, உன் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பின் வல்லமையை போடுகிற ஆண்டவராக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என் ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவர். ஒருவேளை இங்கே நிறைய புருஷன்மார்கள் இருக்கலாம், மனைவி அடிக்கிறவர்கள் மிதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். தயவு செய்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். உன்னுடைய மனைவி அழும் பொழுது பரலோகத்தின் தேவன் உன் மனைவி அழும் பொழுது அவளோடு கூட சேர்ந்து அழுவாள். அது சில நேரங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை கொண்டு வரும். உன் மனைவி வேணா புருஷன் தானே அடிச்சாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் இயல்பா உனக்கு இட்லி சுட்டு கொடுக்கலாம், தோசை சுட்டு கொடுக்கலாம், கிழங்க வச்சு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய மனசு ரொம்ப வலிக்க, நைட்டெல்லாம் என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டானே, என் பிள்ளையுடைய கன்னத்தில் வீங்கி இருக்கு, என் பிள்ளையுடைய முதுகில் அடிச்சிட்டானே, என் பிள்ளைய மிதிச்சிட்டானே என்று சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப வலிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிப்பார்கள், ஆனால் இந்த பிள்ளைகளை அடுத்தவன் அடிச்சிட்டான தகப்பனுக்கு வலிக்கும். தகப்பனுக்கு வலிக்கும், என் பிள்ளைய அடிச்சிட்டானான்னு சொல்லி உடனே ஓடி போவாங்க. ஏன் இன்றைக்கு டீச்சர்ஸ் அடிச்சா கூட பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன மக்களை, காலில் ஒரு தழும்பு இருக்கு, என்ன அந்த இடத்துல ஒரு ஓடு மாதிரி இருக்கு, என்னமோ கருப்பா கிடக்கு, இல்லைன்னா சோத்து கிடக்கு அப்படின்னா டீச்சர் அடிச்சுட்டாங்க, 2 நாளைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி போய் 2ல் 1 பார்த்துருவாங்க. நண்பு தேவனுடைய பிள்ளைகளை அப்படின்னா நாளுக்கு நாள் இந்த பிள்ளைகள் மேல பெற்றோருடைய பாசம், இவங்க அடிப்பாங்க, ரத்தம் வர்ற அளவு கூட அடிப்பாங்க, ஆனா அடுத்தவங்க பிள்ளைகளை அடிக்கிறது பிடிக்காது. அதே போல என் இயேசுவுக்கு
உன் மனைவியாக உனக்கு கொடுத்த அந்த பிள்ளையை நீ அடிக்கிறது என் இயேசுவுக்கு பிடிக்காது, என் இயேசுவுக்கு அது வலிக்கும் என்று சொல்லுகிறான். சவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தும் பொழுது, அவனை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், ஏன் என்னை துன்பப்படுத்துற? அவன் கேட்கிறான், நான் எங்க ஆண்டவரை உங்களை துன்பப்படுத்துறேன், நான் உங்களை பார்த்ததே இல்லையா? ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்களை நீ அடிக்கும் பொழுது என்ன அடிக்கிறதுக்கு சமம், என்ன நீ துன்பப்படுத்துறதுக்கு சமம். அதே போல இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா, முன்னாலெல்லாம் பசங்க தான் கெட்ட வார்த்தை பேசி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பொம்பளை பிள்ளைங்க பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க. எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். இன்றைக்கு அவர்களுடைய நாவிலே கிரியை செய்கிற ரட்சிப்பின் வல்லமை இறங்கி வரப்போகிறது. நிறைய பெற்றோர்கள், ஐயோ இவ ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு இவ்வளவு மோசமா பேசுறாளே என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். அநேக பெற்றோருடைய கண்ணீரை கண்டு பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நாவின் வார்த்தைகளை ஆண்டவர் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறார், மாற்றங்களை. சில பெற்றோர் சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளை குடிச்சிட்டு அங்கே கிடந்தான் இங்கே கிடந்தான்னு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. ரோட்டில் விழுந்து கிடந்தானா, செருப்பு இல்லாமல் இருந்தானா, வஸ்திரம் விலகி கிடந்தானா. இருதயத்தை உடைக்கிற சம்பவங்களும் கேள்விகளும் காரியங்களும் நீங்கள் கேட்டிருக்கலாம். என் புருஷன் குடிச்சிட்டு ரோட்டில் துணி விலகி கிடந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய கண்ணீரோடு வந்திருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படி முற்று முடிய ரட்சிக்க வல்லவருடைய ஆண்டுடைய வல்லமை இன்றைக்கு அவர்கள் மேலே இறங்கி வருகிறது. எல்லா குடிவரியின் ஆவிகள், சூதாட்டத்தின் ஆவிகள், சூதாட்டத்தில் போய் எல்லா பணத்தையும் இழந்து செல்வங்களை இழந்து ஒருவேளை நீ வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போறேன். ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தை உன் மேல போட போகிறேன், உன்னுடைய பிள்ளைகள் மேல போட போகிறேன். இனி வருகிற நாட்கள்ல இது யாம் பிள்ளையா, என்னால நம்ப முடியலன்னு நீங்க சொல்லத்தக்கதாக பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். இன்றைக்கு சில பிள்ளைங்க சர்வசாதாரணமா அப்பா அம்மாவை அடிக்கிற ஒரு பழக்கத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து உங்க அம்மா வயிற்றுல நீ இருக்கும்போது உங்க அம்மாவை எத்தனை முறை எட்டி உதைச்ச அப்பெல்லாம் உங்க அம்மா பார்த்துட்டு, அப்பா இதை ரசிச்சாங்க, என் பிள்ளை எட்டி உதைக்கிற என் வயிற்றுல, பிள்ளைக்கு காலெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகட்டும், பிள்ளை உதைக்க 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 காலெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு ஆசீர்வதிப்பான். ஆனால் அதே கால்களால் இன்னைக்கு அம்மாவை எட்டி உதைக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த குட்டி மயக்கம் அம்மானும் பார்க்காது, அப்பானும் பார்க்காது, தங்கச்சின்னு பார்க்காது, உள்ளுக்குள்ள இருந்துட்டு அந்த கிரியை செய்கிற அந்த ஆவி, அந்த அசுத்த கொடூரத்தின் ஆவி, கொடுமைப்படுத்துகிற ஆவி இன்னைக்கு அநேக பெற்றோரை அடிக்கிறத நிமித்தம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்கிட்ட சொல்றார், உங்க அம்மா அப்பா இருக்கிற காலங்கள்ல அவங்க மேன்மை உனக்கு தெரியாது, அவங்க போனதுக்கு பிறகுதான் நீ அழுது பிரயோஜனம் இல்லை. ஐயோ எங்க அப்பா உயிரோட இருந்த நாட்கள் அவரை சந்தோஷமா நான் வைக்கலையே, எங்க அம்மா உயிரோடு இருக்கிற நாட்களை நித்தமா என்ன கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சாங்களே, இன்னைக்கு நான் ஏதாவது எங்க அம்மாவுக்கு செய்யணும்னு நினைச்சேன், என்னால செய்ய முடியலையே. நீ வந்திருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணத்தை வைத்திருப்பார். ஆனால் உன் நிமித்தம் உன் தகப்பனுக்கு மரணம் வருகிறது, உன் நிமித்தம் உன் தாய்க்கு மரணம் வருகிறது, உன் நிமித்தம் உன் புருஷன் சாவுகிறார், உன் நிமித்தம் உன் மனைவி சாகிறாள் என்று சொன்னால் அந்தோ உன் நிலைமை பரிதாபம். இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில யார் இருந்தாலும் தயவு செய்து அடுத்தவருடைய இருதயத்தை புண்படுத்தாதிருங்கள். குறிப்பாக உங்களுடைய பெற்றோருடைய இருதயத்தை தயவு செய்து புண்படுத்தாதிருங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே முற்றும் மூடிய ரட்சிக்கிற வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு போட போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால
எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.
மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.